வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த யூதர் பிரச்சனை ஏற்பட்டுச்சு தெரியுமா அந்த உலக போகிறப்ப. அப்போ வந்து உசுருக்கு பயந்து ஒரு குடும்பம் வந்து நார்வே, அயர்லாண்டுன்னு மாறி மாறி பயந்து பயந்து வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து செட்டில் ஆகுறாங்க யூஎஸில். வெளியூர்லேருந்து நல்ல வளர்ந்த ஒரு கண்ட்ரியில் வந்து அகதியாக உள்ளுக்குள்ளே பூந்திருந்தாலும் இங்கே வந்து பொழப்பு நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு சமயத்தில் குடும்ப கஷ்டம் காரணமாக பிள்ளைய வந்து நடிக்க அனுப்புவோன்னு சொல்லி ஒரு 14 வயசில் நடிக்கிறதுக்கு ஒன்ஸ் அப்பான டைம் இன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு கிரைம் ஃபிலிமில் அனுப்பி விட்றாங்க. இந்த புள்ள பெருசானா நடிச்சிருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த புள்ள தான் அந்த படத்தையே தூக்கி பிடிச்சி அந்த டைமில் பயங்கர ஹிட் கொடுத்துச்சு. இந்த சின்ன புள்ளக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கான்னு எல்லா டேரக்டரும் ஆச்சரியப்பட்டு அடுத்தடுத்து பட வாய்ப்புகளை கொடுக்க, இந்த பொண்ணு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஆஸ்கரையும் அகாடமி அவார்டையும் வாங்கி குமிச்சு தள்ளிடுச்சுங்க. இவங்களுக்குன்னு பல ஃபேன் பேஜ் இன்ஸ்டாகிராமில் இன்னுமே இருக்குது. ஏன்னா வயசானாலும் இன்னுமே க்யூட்டாக இருக்க ஒரு ஹீரோயினில் இவங்களும் ஒருத்தவங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை போடலான்னா இந்த வீடியோட நாங்கள் வந்திருக்கிறோம். சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு கமெண்ட்டை போட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது பிடிச்சிருக்குது த டே தட் ஸ்டுட் ஸ்டில். 2008 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு சைஃபை த்ரில்லர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேன்ஹாட்டனில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இறங்குதுங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்து எல்லாரும் பயந்து போய் டாக்டர்ஸ் எல்லாம் கொண்டு போய் விட்டு, அப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் விட்டு அங்கே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஏதாவது பேரானார்மலாக இருக்குதா அப்படின்னு தேடி. அந்த சமயத்தில் மனுஷன் மாதிரியே ஒரு ஏலியன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஏலியனை பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் இந்த ஏலியன் அங்கே இருக்க ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட ஒரு உண்மையை சொல்லுது. அதாவது பூமியில் ஆல்ரெடி ஒரு ஏலியனால உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது. அந்த ஏலியன்ட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஸோ என்னையை நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணி விட்டாதான் நான் போயிட்டு அந்த ஏலியனை தடுத்து உங்களை காப்பாற்ற முடியும். ஸோ சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கங்க அப்படின்னு சொல்ல, இந்த சயின்டிஸ்ட்டுக்கு அதை மற்றவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதில் நம்பிக்கை கிடையாது. ஸோ இந்த ஏலியனை வந்து தப்பிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இதை தொடர்ந்து இந்த படத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமான விதத்தில் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4வது பிடிச்சிருக்குது கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 1991 இந்த படத்தை வந்துட்டு ஒரு காமெடி ரொமான்ஸ் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஜிம்முங்கிற பையன் இந்த ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கடைசியாக வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த பொருள்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வேலையாக பார்த்துட்ருக்காங்க. இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக ஜோசி அப்படின்ற ஒரு பொண்ணையும் இவனையும் லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலாக ஷாப்பிங் வந்திருக்கும். ஸோ யதார்த்தமாக 2 பேரும் பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே வந்து அந்த பேச்சு வந்து நல்ல ஒரு நட்பை உருவாக்கியிருக்குன்னு வச்சுருங்களேன். இந்த சமயத்தில் 2 திருட்டு பசங்க வந்து அந்த ஷாப்பிங் சென்டரில் திருடலான்னு வருவாங்க. ஸோ அந்த திருட்டு பசங்களை திருட விடாமல் இவங்க 2 பேரும் எப்படி தடுக்கிறாங்க, மற்றபடி இவங்க உயிருக்கு வந்து ஆபத்து எதுவும் ஏற்பட்டுச்சா அப்படிங்கிறதையும், இந்த பையனும் பொண்ணும் ஒரு நாள் பூரா உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நட்பை தாண்டி காதல் உண்டாச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் அற்புதமாக காட்டியிருக்க ஒரு படம் தான் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த படத்தை பற்றி நான் இன்னொரு தரமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த டைமில் வந்ததில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கிடையவே கிடையாதுங்க. பயங்கர ஹிட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தரமான ரொமான்டிக் கமர்ஷியல் ஃபிலிமில் இந்த படமும் ஒன்று. அண்ட் இந்த படம் தான் நம்ம ஜெனிஃபர் கன்னலியோடைய கெரியர்லேயே ரொம்ப பீக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.2. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது ஹீ இஸ் ஜஸ்ட் நாட் தட் இன்டு யூ. 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பால்டிமோரை சேர்ந்த காதலர்கள் வந்து ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறதுலையும் ரிலேஷன்ஷிப்பை சரியாக கொண்டு போகிறதுலையும் ஒரு சில பேர் வந்து சிங்கிளாக இருந்துட்டு கமிட்டாகவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரச்சனை எல்லாத்தையும் வந்து ஒரு சேர அற்புதமாக காட்டியிருப்பாங்க இந்த படத்தில். பட் இருந்தாலும் நான் சொன்னது தான் இந்த படத்துடைய ஈஸியான ஒரு ஒன்லைன். இனிமேல் டீப்பாக இறங்கி ஒரே ஒரு சின்ன கதையை சொல்கிறேன், ஏன்னா அதில் நிறையா கதை இருக்குது. முதல் கதை என்னென்னா, ஜிஜி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணுக்கு வந்து நிறையா டேட் வந்து கடந்து போயிருந்தாலும் எந்த டேட்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்காது. கானர் பேரி அப்படின்ற ஒரு பையனை பார்த்ததுக்கப்புறம் இவன் தாண்டா நம்மளுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு முடிவு பண்ணி அவன் கூட வந்துட்டு டேட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து அவன் வந்து சரியாக கால் பண்ணுறதில்ல. இவன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. பட் வந்து அவன் எடுக்க மாட்டான். ஸோ அவனை வந்து பாரில் சந்திக்கலான்னு அவனுடைய பாரில் போய்ட்டு பேசி பழகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அங்கேயும் அவனை அவ்வளோவா மீட் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் அவருடைய ஃப்ரெண்டு அலெக்ஸ் அப்படின்றவரோட இவங்களுக்கு வந்து பழக்கமாகுது. ஸோ 2 பேரும் ஒரு நல்ல நண்பர்களாக இருக்கிறாங்க. அப்புறம் அந்த அலெக்ஸ் வந்துட்டு இவளுடைய காதல் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு உதவி பண்ணுறான். உதவி பண்ணுற சமயத்தில் இந்த அலெக்ஸுக்கே வந்து இந்த பொண்ணு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும், அந்த பொண்ணுக்கும் இவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சா, இல்லை முதல்ல இந்த பொண்ணு வந்து அந்த கானர் பேரின்றவளை காதலிச்சான்ல, ஸோ அந்த பையன்கிட்டே வந்து இவ போய் சேர்றாளா அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமான விதத்தில் காட்டியிருப்பாங்க. இது ஒரே ஒரு ஸ்டோரி தான். இது மாதிரி நிறையா ஸ்டோரி அங்கங்கே சின்ன சின்னதாக அந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த தரமான படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.8. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். 2019 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சைஃபை ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அலிட்டா அப்படின்னு ஒரு சைபார்க் இருக்குது. சைபார்க்னா என்ன, ஒரு ரோபோட்டு பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கும்.
அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த சைபார்க்குக்கு காயப்பட்ட சமயத்தில் இடோ அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ தான் இவர் உணர்றாரு, இந்த சைபார்க்குள்ள ஒரு டீனேஜ் பொண்ணுடைய ஆத்மா ஒளிஞ்சின்னு இருக்கு அப்படின்றது. நாளடைவில் இந்த விஷயம் வந்து இந்த அலிட்டான்ற சைபார்க்குக்கும் தெரிய வருது. இதுக்கப்புறம் தன்னுடைய பாஸ்ட் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பொண்ணு தேட ஆரம்பிக்கிறா. உண்மையிலே தான் யாரு, எப்படி இந்த சைபார்க்கா மாறணும் அப்படிங்கிறத அலசும்போது பல உண்மைகள் இவளுக்கு தெரிய வருது. இந்த படத்தை பற்றி முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, யுகிதோ கிஷிரோ அப்படின்றவர் வந்து ஜாப்பனீஸில் மாங்கா சீரிஸ் அப்படின்னு ஒன்று எழுதிட்டு இருந்தார். அந்த மாங்கா சீரிஸை பேஸ் பண்ணி எடுத்தது தான் அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் போட்ட பட்ஜெட்டை கூட கலெக்ஷன் பண்ணாமல் இருந்துச்சு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மக்களுக்கு இந்த படம் பிடிக்கல. அண்ட் வந்து டேரக்டர்ஸ்குள்ளே ஒரு சில பிரச்சனையானதுனால நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸே வந்து இதை எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் உள்வேலையெல்லாம் பார்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பல கண்ட்ரியில் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு அமெரிக்காலையும் ரீரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் போட்ட காசு மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு ஒரு 3 மடங்கு 4 மடங்கு ப்ராஃபிட்டே பண்ணி கொடுத்துருச்சு இந்த படம். ஸோ வியாபார ரீதியாகவும் இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் படம்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.6. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது ரெக்வைம் ஃபார் அ ட்ரீம். 2000 வந்த இந்த படத்தை வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, சாரா அப்படின்னு ஒரு விடோ இருக்காங்க. இவங்க வந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க முக்கால்வாசி நேரம் டிவியை பார்த்துட்டு டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி ஏதாவது ஷோவை பார்த்து புதுசாக ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப டல்லாக போய்கிட்டு இருக்கும். காரணம் என்னென்னா, ஹஸ்பண்டோட இழப்புக்கு அப்புறம் பையன் வந்து வீட்டில் பெருசாக தங்க மாட்டான். அவங்க பையன் வந்துட்டு டைரோன் அப்படின்ற ஒரு பையன் கூட சேர்ந்துக்கிட்டு ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இவங்களுக்கு வந்து பெருசாக கேர் கிடைக்காதனால ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருப்பாங்க அந்த லேடி. இவங்க பையனுக்கும் வந்துட்டு ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. அதுதான் நம்ம ஜெனிஃபர் கானலி. அவள் வந்து ஃபேஷன் டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இவனை காதலிக்க ஆரம்பித்த சமயத்தில் வந்து அவளும் வந்துட்டு இந்த ட்ரக் உலகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவா. ஆக்சுவலாக வந்து இவங்க ட்ரக்ஸ் மட்டும் விற்க மாட்டாங்க, இவங்களும் கன்சியூம் பண்ணுவாங்க. இந்த ஹாரின்ற பையன், அதாவது இந்த லேடியோடைய பையன் மேற்கொண்டு வந்து அவனோட லவ்வரு, அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு. ஸோ இவங்க 3 பேருமே வந்து ஆல்ரெடி ட்ரக்ஸ் மேட்டரில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சாரா நாம் ஏன் நம்மளோட வெயிட்டை குறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிராஷ் கோர்ஸ் எல்லாம் ஒரு சிலதை பார்த்துட்டு வெயிட் லாஸிங் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மருந்து நாளடைவில் ஒரு அடிக்ஷனாக மாறிடுது. இந்த அடிக்ஷன் இவங்களை வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டு சைக்கலாஜிக்கலாக இவங்க என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ள உள்ளாகிறாங்க அப்படிங்கிறதுல தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகும். அதை தொடர்ந்து பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டெரரோடு இருக்கும் இந்த படம். இந்த படத்தை தயவு செஞ்சு ஃபேமிலியோட பார்த்துறாதீங்க, கண்டிப்பாக செருப்படி வாங்குவீங்க. பட் தங்கமான படங்க. இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.6. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா கமெண்ட்டுகளில் கழுவி ஊற்றுங்க. பாய்.